வெயில் காலம் வந்துட்டாலே நம்ம ஏதாவது வடகம் வத்தல் போடணும்னு ஆசையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம போட போகிறது அரிசி கூழ் வத்தல். நம்ம இன்றைக்கி 2 டம்ளர் ரைஸ் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இப்போ நான் 2 டம்ளர் போட்டிருக்கிறதுனால 10 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சு தீயை வச்சு அதிகமாக வச்சே கிண்டிக்கிட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அது கரெக்டான பக்குவம் பார்க்குறதுக்கு தண்ணியில் கையை நனைச்சிட்டு தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது. அதுதான் அந்த ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அதில் உப்புலாம் முதல்ல போட வேண்டாம். நம்ம தனியாக இதுக்கு வேணுங்கிறதுல பச்சை மிளகா, ஜீரகம், உப்பு போட்டு அரைச்சி அதை இறக்கி வச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு தேவையான உப்பை போட்டுக்கலாம். போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. உப்பு கொஞ்சம் குறையாக இருக்கணும். அது கூட கொஞ்சம் காயம் தூளும் போட்டுருங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு பார்த்துக்கிடுங்க. உப்பு கொஞ்சம் மைல்டாகவே வைங்க. ஏன்னா பொரிக்கும்போது உப்பு கொஞ்சம் முனைச்சி வரும். நான் வீட்டிலையே டேபிள்லேயே துணி போட்டு ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். மேலே போய் மொட்டை மாடியில் வெயிலில் போய் கஷ்டப்பட்டுலாம் ஊற்ற வேண்டாம். ஃபேன் காற்றுலேயே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் போதும். நல்லா காஞ்சிரும். அது ஊற்றுனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஊற்றி ஒரு டேபிளுக்கு தான் வரும் இந்த அளவு, அதுக்கு மேலே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் பேக் சைடில் தண்ணி தெளித்து ஒன்று ஒன்றா எடுத்து பிளேட்டில் போட்டுட்டு, அப்புறம் வீட்லேயே நீங்கள் வெயிலே வைக்க வேண்டாம். வீட்லேயே நீங்கள் எங்கெங்கே ஃபேன் ஓடுது உட்காந்துருக்குறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுருந்தா போதும். அது நல்லா காஞ்சிரும். நல்லா காயிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு அந்த வத்தல் நல்லா இருக்கும். நீங்கள் எப்போ எப்போ வேணுமோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை சூடான சோறோட வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.